நிதி ஆயோக் கூட்டத்திற்கு பங்கேற்பதற்காக டெல்லி சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு அரசு இல்லம் சென்றடைந்தார். அவருக்கு காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். டெல்லி சென்றடைந்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அது தொடர்பான விவரங்கள். வணக்கம். 2 நாள் பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார். டெல்லி சென்றிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் தற்போது தமிழ்நாடு இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கு காவல்துறையினர் சிறப்பான மரியாதை கொடுத்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக இன்று மாலை காங்கிரசுடைய மூத்த நிர்வாகி சோனியா காந்தி அவர்களை சந்திக்கிறார். அவர்களை சந்தித்து பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக, குறிப்பாக 2026 தமிழ்நாடு தேர்தல் தொடர்பாக விவாதிக்க இருப்பதாக தகவல் வருகிறது. அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக அவர் காங்கிரஸ் தலைவருடன் உரையாடுகிறார். மேலும் நாளை நிதி ஆயோக் தொடர்பாக கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். பல்வேறு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பங்கு கொள்ளும் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு தொடர்பாக பல்வேறு விஷயங்களை அந்த கூட்டத்தில் பேச இருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு ஒதுக்க வேண்டிய நிதி போதுமானதாக இல்லை என்று தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக கூறி வரும் நிலையில் அது தொடர்பாகவும் முதலமைச்சர் பேச இருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மத்திய அரசின் சார்பில் உள்கட்டமைப்பு வசதிகள், தேசிய நெடுஞ்சாலை, பாலங்கள், அது மட்டுமல்ல மெட்ரோ பணிகள் என பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அது குறித்தும் நிதி ஒதுக்க வேண்டி முதலமைச்சர் அவர்கள் கோரிக்கை வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பில் கடிதம் வாயிலாகவும் நேரடியாக நிதித்துறை அமைச்சரை அனுப்பியும் அந்த கோரிக்கையானது கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது முதலமைச்சர் அவர்களே நிதி ஆயோக் கூட்டத்தில் பேச இருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி சரியாக வந்து சேரவில்லை, எனவே அது தொடர்பாக கோரிக்கை வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு திட்டப்பணிகள் தமிழ்நாடு அரசின் நிதி உதவியுடன், மத்திய அரசின் நிதியுடன் சேர்ந்து செயல்பட்டு வருகிறது. எனவே அதற்கு நிதி ஒதுக்க வேண்டிய முதலமைச்சர் அவர்கள் கோரிக்கை வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே 2 நாள் பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது டெல்லி சென்றிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் தற்போது தமிழ்நாடு இல்லத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.